கெந்தி ஹைலாண்ட் எழுதியிருக்கு, பிரிமியம் அவுட்லெட்னு எழுதியிருக்கு. சன்லைட் வந்து டைரெக்டாக அதில் அடிக்கிறதுனால நல்லா இருக்கு. மேலே அந்த இடத்துலாம் போக மாதிரி இருக்குது. இன்னும் நாங்கள் மேலே போகல, கீழே தான் நிற்கலாம். Mr. Ahmed, gentleman, he came from Turkey. He's a nice person. We are still coming to Gati Highland. Especially today, we are visiting for like end of journey. You take me job, but be nice for me. Okay. Anji, just hold. Love scene. குழந்தைங்களாம் வந்திருக்காங்க பார்க்கறதுக்கு. இந்த வீல் ரோப் வந்து சுற்றுறதுக்கு தான் அது. இவ்வளோ பெரிய ரோப் சிஸ்டம் ஃபுல்லாக இதில் தான் சுற்றிக்கிட்டே இருக்குது. அதில் போனோன்னே இது போய் அங்கே ரீச் ஆனோன்னே ஸ்பீட் ஸ்டார்ட் ஆகிடுது. இதுதான் இந்த சேஃப்டி சுவிட்சு, அது எல்லோ கலர் வந்து அது டச் ஆனோன்னே உள்ளே வந்து பெரிய பிஸ்டன் வச்சு பெரிய சிலிண்டர் இருப்பாங்க. அதான் அது. இதான் கெந்தி ஹைலாண்ட் வந்தாச்சு. மேலே ஃபஸ்ட்டு பக்கெட்டில் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் போகிறாங்க. அதில் நான் வருஷம் வாங்கி நான் போகல அவங்க கூட. ஏன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். தனியாக அவனுக்கு பேசிகிட்டே இருப்பானுங்க, வீடியோ எடுக்க முடியாது கிளியராக. அதனால் நான் போகல அவங்க கூட. அவனுக்கு போகிறானுங்க பாருங்க, அது ஃபஸ்ட் இதில் போகிறானுங்க. அடுத்தடுத்ததில் வந்து குழந்தைங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக வராங்க. ஆனால் நிறைய காலையிலே வந்ததுனால எம்டியாக இருக்குது. மேலே பாருங்கள் ஃபோக்கு நிறையா இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. இதுதான் சன்னு வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ மேலேருந்து அடிக்கும்போது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுதான் அதோட சீனரிஸு. இங்கேருந்து தான் கிளம்புறோம். ஏற்கனவே உங்களுக்கு அனுப்பிட்டு அந்த சீன்லாம் பார்க்குறதுக்கு நல்லா சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் நேற்று உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னானுங்க நம்ம போயிட்டு வரலாம், அங்கிட்டு எங்கேயாச்சும் வெளில போயிட்டு வரலான்னானுங்க. சரி அவ்வளோதான் கிளம்பிட்டோமே, பார்த்து தான் வந்துடுவோம். அவனுங்களும் பார்க்கலன்னு சொன்னான் அந்த துருக்கிக்காரன். அதனால் நாங்கள் வந்து பார்க்கலான்ட்டு வந்தாச்சு. பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. இதில் அந்த ரோடு, அந்த ரோட்டில் தான் கார் போகுது, இந்த கார்லாம் வருது. அதில் தான் டாக்ஸியெல்லாம் ஏறி போகணும். மலை மேலே ஏறுறது அங்கேருந்து எங்களால் பார்க்க முடியல. மேலே வந்து எப்படி வருதுன்னு தெரியாது. நாங்கள் வந்து மேலே வந்து பார்க்கணும். இந்த ரோடு வந்து க்ளீனாக தெரியும் பாருங்க, இந்த ரோட்டில் எப்படி வண்டியெல்லாம் வருதுன்னு. மேலே ஏறுறதுக்கு வேண்டிய இந்த வண்டி பார்க்குறதுக்கு ரோப்பு சுற்றுறதை நீங்கள் பார்க்கலாம். அந்த வாட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு. வந்து வர்றதுல நீங்கள் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். பின்னாடி போகிறது காமிக்கிறத விட கேபிள்லாம் எப்படி போட்டுருக்காங்க பாருங்க. கீழே பைப் லைனு, கேபிள் ரூட்டிங்லாம் பண்ணியிருக்காங்க. அதில் வருது பாருங்கள் அந்த சீனு. பில்லர் வந்து எப்படி ரோப் சுற்றுது பாருங்கள். இந்த சைடை விட அந்த சைடு தான் க்ளீனாக தெரிஞ்சிச்சு வீல் சுற்றுறதெல்லாம். வந்து ஃபோக்கு படித்தது மாதிரி இருக்கு பாருங்கள். க்ளீனாக பார்க்கறது முடியல, க்ளீனாக தெரியல. நம்ம இப்போ நாங்கள் அங்கே கீழேருந்து வரும்போது சூடாக இருந்துச்சிங்க. மேலே வர வர கூலிங் ஜாஸ்தி ஆகிடுச்சு. பஸ் ஒன்று போயிட்டுருக்கு பாருங்கள், மேலேருந்து கீழே இறங்கிட்டுருக்காங்க. அந்த இதுக்கும் சைனீஸ் இது மாதிரி ஒன்று இருக்கு பாருங்கள். அங்கே தான் அதை தாண்டி தான் போகணும். 2 ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி நான் ஒரு டைம் காமிச்சிட்டேன் உங்களுக்கு. செகண்ட் டைம் வந்து பார்க்க வரதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாகிடுச்சு பார்க்குறதுக்கு. எல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு எப்படி வரணும் போகணும் அப்படிங்கிற வெளியில் ஆல்ரெடி நான் கிரவுண்ட் அடிச்சிட்டோம். டோட்டல் 3 ஸ்டாப் இருக்குது. அடுத்த ஸ்டாப் வரப்போகுது. கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா மேலே இருக்கிறது கீழே பார்க்க முடியாது போல, எல்லாத்தையும் மறைச்சிருச்சு. இந்த ஃபோக்கு நாங்கள் மேலே வர வர கீழே இருக்கிறவங்களெல்லாம் மறைக்குது. இதுதான் அந்த கேபின், எப்படி தான் ஓப்பன் க்ளோஸு. ஸ்டேஜில் ஒரு முக்கியமான இது தாண்டிட்டதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் வரும். இதுக்கப்புறமும் அடுத்த ஸ்டேஜ் வந்து அவ்வளோ ஹைட் இருக்காது. இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ஹைட்டான சீனரிஸ். அதுக்கப்புறமெல்லாம் சின்ன சின்ன சீனரி தான். ஃபுல்லாக அந்த மேகமூட்டம்லாம் அப்படியே மறையிருப்பாங்க வெள்ளை வெளின்னு ஃபுல்லாக. இந்த கோயில் தான் கீழேருந்து தெரியுது, பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது. இதான் நான் சொன்னது சின்ஸ்வி ஸ்டேஷன் அப்படி சொல்கிறாங்க. சின்ஸ்வி ஸ்டேஷன் என்னன்னு தெரியல. இதுதான் இந்த ரோப்பெல்லாம் சுற்றுது. இதோட அந்த ரோப் இதோட முடியுது. அடுத்த எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்க. அடுத்த ரோப் சுற்றுற வீடு சுற்றுறதை பாருங்க. நான் நினச்சேன் இது வந்து தனித்தனி ரோப்பாக போட்டிருப்பாங்க அப்படின்ட்டு. அப்படி இல்லை, ஒரே ரோப்பு தான் அது ஃபுல்லாகவே பார்க்குது. அந்த ஹைட்டோட இந்த ஹைட்டு கொஞ்சம் கம்மி தான். ஆனால் அடுத்த ஸ்டேஜ் ஏதாவது சேஃப்டி இஷ்யூ காமிட்டி அப்படி வெட்டிப்பாங்க பிள்ளைக்கு. பாருங்கள் எப்படி இருக்குட்டு. இப்போ உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன்.
பின்னாடி வந்து ஃபோக் எல்லாம் மறைச்சிருச்சு. என்ன நடக்குதுன்னு பின்னாடி தெரியவே இல்லை. ஃபுல்லாக வெள்ளையாக மறைச்சிருச்சு. ஃபோகா மேகமா மழையா அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. எல்லாமே ஃபுல்லாக மறைச்சிருச்சு. எப்படி தெரியுது பாருங்க, மலை மேலே ரோடு இப்படி தான் வர்றானுங்க. சுற்றி 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 வரணும். அதான் மேலே அங்கே ஒரு மலை இருக்கு, தெரியுதா? ஒன்றும் தெரியலை. சன்லைட்டு பக்கத்தில் ஒன்று தெரியுது பாருங்க, ஹில்லோட ஹைட்டு ஃபுல்லாக பாருங்க. மரமெல்லாம் எல்லாம் குறிஞ்செடியாக தான் இருக்குது. ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த பழ மரங்கள்லாம் நிறையா இருக்குன்னு நினச்சேன். ஆனால் இங்கே அவ்வளோ ஒரே ரோப் தான் கண்டினியூவாக இருக்குது. சுற்றுது பாருங்க. பில்டிங்லாம் என்ன பாருங்கள் எப்படிங்கன்னு. எல்லாம் மேகமூட்டத்தில் தான் வீட்டிலே இருக்காங்க. அங்கேருந்து நம்ம கீழே தான் வந்தோம். கீழே எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லாம் இங்கே இருக்க வீட்டிலலாம் மேகத்திலே தான் இருக்காங்க. வளக்குடி சளி பிடிச்சிக்கும் அடிக்கடி இவங்களுக்கெல்லாம் நினைக்கிறேன். இதுதான் கடைசி சீட்டு. அந்த டவரோட உச்சகட்டம் இதுதான். இந்த மலையோட உயர்ந்த பகுதி இங்கே தான். இதுக்கு மேலே உயர்ந்த பகுதி இல்லை. அதனால் இதுதான் லாஸ்ட். இந்த ஹில்லோட லாஸ்ட்டான பகுதி இதுதான். மேகமெல்லாம் நல்லா க்ளீனாக இங்கே தான் வருது. இது முன்னாடி போகிறதுல என் ஃப்ரெண்ட்ஸுக்கு போயிட்டு எல்லாருமே வீடியோ பிடிக்கிறாங்க. இருந்தாலும் சாலஸ் தனியாக பிடிக்கணுமேனு பிடிச்சிட்ருக்கேன். போன வாட்டி பிடிச்சி நல்லா இருந்துச்சு, நல்லா இல்லையோ. இந்த வாட்டி கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். இந்த நாள் இதே நாளாக அமைய வேண்டும் என்று இடவென்று வேண்டுகிறோம். இன்னொரு நாள் மலர்கிறது, இன்னொரு நாள் விடுகிறது. அது மாதிரி தான் நம்மளும் எதிர்காலத்தை அமைச்சிக்கணும். எளிமையான வாழ்க்கையில் அதிகமான இன்பத்தையும் சந்தோஷத்தையும் நம்ம பெற்றிருக்க வேண்டும். அதற்கான முயற்சி நம்ம எப்போதுமே தெளிவாக இருந்துக்கணும். நல்லது கெட்டது எது இருந்தாலும் டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கிட்டு நல்லதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த ஸ்கை அவனியும் இருக்குது பாருங்க, அதுதான் லாஸ்ட்டு. இதுக்கு மேலே அங்கே சுற்றி பார்க்கறதுக்கு ஒன்றும் கிடையாது. நான் முன்னாடியே வந்து பார்த்தேன். இந்த அவுட்ரு ஹாலு இங்கே தான் வரோம் எல்லாரும். இது தான் மேலே வந்து இந்த மேலே மொட்டை மாடிலேருந்து பார்த்தா அந்த மாடி இருக்கு பாருங்க. இந்த ஃப்ளோர்லேருந்து வந்து பார்த்தா இது தான் தெரியுது. இது மேலே அந்த மொட்டை மாடியிலேருந்து வந்து பார்க்கலாம். அது மேலேருந்து இதுதான் வெல்கம் டு ஸ்கை அவென்யூ. வந்தாச்சு ஸ்டேஷன். இங்கே ஒரு வீடு சுற்றுது. இதெல்லாம் ப்ளே ஸ்டேஷனு. சும்மா அந்த அப்படி பார்க்குறதுக்கு. மேலே ஒன்று வாத்து மாதிரி போகுது. அங்கிட்ட ஒன்று சுற்றுது. ஒரு தனியும் காணும், சும்மா ஓட்டுறாங்க. சும்மா எல்லாம் டீசல். ஃபுல் கேம்ஸ்காண்டி எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஒருத்த கூட இல்லை. எல்லாம் எலக்ட்ரிசிட்டி எல்லாம் சும்மா தான் ஓடுது. காஸ்ட்டு லாஸ்ட் டைம் பார்த்தோமே பால்லாம் கீழே இறங்கிட்டு அம்மாவோட சொன்னிச்சு. இந்த பால்ஸ் எல்லாம் அப்படியே தொங்கிட்டு ஏறுதுன்ட்டு. அதே தான் அது. இப்படியே தான் வந்தோம். வேர்ல்டு ஃபர்ஸ்ட் பிளாசான்னு போட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு பிளாசான்னு. இது வந்து கசினோன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு தான் எல்லோரும் போகிறாங்க. அங்கே போட்டிருக்கு பாருங்கள், ஸ்கை கசினோன்னு. இந்த மலேசியாவில் இது ரொம்ப ஃபேமஸ். யானை ஒன்று நிற்கிறது மாதிரி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக அட்வான்ச்சரு, டைனோசர் அந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்காங்க. நேரம் வந்து நான் இதை பார்க்கல. எல்லாம் கேம்ஸ் ப்ளே பண்ணுறது.
கீழேருந்து பார்க்கும்போது நல்லா அழகாக இருக்குது. கீழே கசினோ இருக்குது, அதுதான் நம்ம முடிஞ்சு. वो बंद हो जाएगा, जल्दी बंद हो जाएगा. अभी बंद नहीं होगा, 2-3 घंटे चलता रहेगा वो. जाओ जाएगा. பாருங்க இப்போ என்ட்ரன்ஸு, கசினோ என்ட்ரன்ஸ். இது வந்து கசினோன்னு சொன்னால் இதுதான் பெரிய பிஸ்னஸ். இங்கே கேட்டிங்கில் வந்து ஐலாண்டில் வந்து கசினோ வந்து பெரிய பிஸ்னஸ். ஸ்டேஷன் டெம்பிள் ஒன்று இருக்குது, அதுதான் அங்கே எழுதியிருக்கு, அதான் போகிறோம். சிங்கிளாக வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸோடு வந்ததில் கொஞ்சம் நல்லா தான் போச்சு. தைரியமாக எல்லா இடத்துக்கும் போகிறது மாதிரி இருக்குது. அவங்களும் துணிஞ்சு அடிக்கிறாங்க, வாங்கடா போகலான்னு. கொஞ்சம் வெளிச்சம் நல்லா க்ளீனாக தெரியுது. அந்த டெம்பிளுக்கு தான் போகணுன்னு சொல்லியிருக்காங்க, போகலாம். இதுதான் கேவ் டெம்பிளோட ஆக்சஸ், இப்படி தான் போகணும். மதியத்தில் வந்து பார்க்குறேன் காமிக்க வந்து இந்த மாதிரி தான் பாதைங்க இருக்குது, சுற்றி சுற்றி வர்றது மாதிரி. அந்த கோயில் ரொம்ப ஃபேமஸ் கோவில், சைனீஸ்க்கு. அது உள்ளே போயெல்லாம் சாமி கும்பிட்றாங்க. இது இயற்கையாகவே இது தண்ணி வந்துட்டு, தண்ணி நேச்சுரலாக வருது. பம்பு கும்புலாம் போடல. இந்த கேவில் இது அதுதான் தான் இருக்குது. சின்ன சின்ன கேவ் இருக்குது. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்குறது எல்லாமே இருக்குது. காரில் அந்த வழியாக தான் வருது. என்ன எழுதியிருக்குன்னு பாருங்க. ஓகே, தேங்க்யூ லோஹான் ரஹலா. ரொம்ப கடுமையாக யோசிக்கிறாங்களே எல்லாம் வயசான ஆளுங்க தான் தெரியுது என்ன மாதிரி உட்காந்துருக்காங்க. எல்லாம் தூக்கிட்டாங்க எதையா, எல்லாம் புத்தர் நெஞ்சில் வச்சுருக்காங்க. எல்லாம் இந்த ஃபோட்டோஸ் பிடிக்கிறதுக்கு வேண்டி வந்துருக்காங்க. உங்களுக்கு 2 பேர் ஆக்ஷன் பண்ணுறாங்க, ஃபோட்டோ பிடிக்கிறாங்க, டிசைன் பண்ணி ஷூட்டிங் போகுது. அவ்வளோதான், மழை பெஞ்ச மாதிரி ஃபோக்காக இருக்குது. இந்த வீடியோ இதோட நிறுத்திக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்.